மக்கள் வணக்கம். சாலை விபத்தை தடுப்போம், உலக மனிதனையும் காப்போம். அதாவது உலகத்திலே தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி வாகனம் ஓட்டுறதுல சிறப்பு அம்சம் கொண்டவங்க திறமையான ஆளுநர் உலகத்தில் கிடையாது. ஏன்னா உண்மையில் வருவோம் பார்த்துக்கோ, உண்மையில் அப்படியே வேகமாக வருவோம். யார் கொடுக்க வந்தாலும் அடிச்சு போட்டு கேட்டே இருப்போம். கேட்டாக்க சாரி யாரும் அது முடிஞ்சு போச்சு. அதுமாரி மெயின் ரோட்டில் 40 மேலே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க நாங்கள் 80 போவோம். கேட்டாக்கி அப்படி தான் போவோம் நாங்கள். அதெல்லாம் நீங்கள் யார் யாருன்னு கேட்குறது. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி தான் அசால்ட்டாக இருப்பாங்க எல்லாமே. ஒரு வண்டியில் 4 பேர் போவோம். நாங்கள் 2 பேர் தான் போக முடியும், 4 பேர் போவோம். எப்படி போக முடியும்னாங்க, தமிழ்நாடு 4 பேர் போவோம் நாங்கள். அதுமாரி ஏத்தால வரும்போது சீரியல் லைட்டை அணிஞ்சு அப்படி வருவோம். விதவிதமாக லைட் போட்டு வருவாங்க. நாங்கள் ஏத்தால பின்னால் போகிற ஆளுக்கு கண் கூசும். அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அது காரணம் அது ஒரு ஜாலி, அவ்வளோதான். ஸ்பீடு பிரேக் வரும்போது வண்டி அப்படி கிட்ட பிரேக் அடித்து அப்படி பல்ட்டி அடித்து விடுவோம். கேட்டாக்கி அது தமிழ்நாட்டு ஸ்டைல். அதுதான் கீழே விழுந்து எந்திரிச்சு போவோம். எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்தம் 4 புத்தி உண்டு. எப்படின்னா சுய புத்தி, எங்கே இஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுவோம். இன்னொன்று சொல் புத்தி, துறையை சொன்னால் கேட்க மாட்டோம். இன்னொன்று படு புத்தி, அடிப்பட்டால் தான் நாங்கள் புரிஞ்சுக்குவோம். இன்னொன்று மரண புத்தி, அது கடைசி வரைக்கும் நாங்கள் உணர மாட்டோம். அதனால் தமிழ்நாட்டு எல்லாருமே வண்டி ஓட்டுறவங்க 100க்கு ஒரு 10 பேர் தான் அப்படி அலைகிறாங்க. தவிர 90 பேர் ஒழுங்காக தான் வண்டி ஓட்டுறாங்க. 100க்கு 10 பேர் தான் வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டுறாங்க. அதுமாரி உலகத்திலே தமிழ்நாட்டில் தான் 10 வயசு பசங்களாம் வண்டி ஓட்டுறாங்க. அதுக்கு அவங்க அம்மா அப்பா அழகாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. சூப்பர், என் பையன் வண்டி ஓட்டான்னு சொல்லலாம். அதனால் மக்கள் சிந்திக்கிறதே கிடையாது, பகுத்தறியை பயன்படுத்துகிறதே கிடையாது. யார் அறிவுறுத்தினாலும் காதலே வாங்கினது கிடையாது. 10 வயசு குழந்தைங்க வண்டி ஓட்டலாமா? 18 வயசுக்கு கீழே வண்டி ஓட்டினா பேர் ஆபத்து வரும். அம்மா அப்பா உணர்வாங்க. ஆனால் இதை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, என்ன காரணமும் தெரியல.